வேதத்துக்கு கீழே படிச்சுட்டு அல்லையா எத்தனை பேர் கீழையத்தை படிச்சிருக்கீங்க? படிச்சா கைதை பார்க்கலாம். கீழையத்தை யாருன்னு படிக்கலாம். கீழையத்துனா நமக்கு என்னன்னு தெரியாது, சும்மா படிச்சிருக்கோம் அவ்வளவுதான். அதோடைய பூர்வீகம் அதோடைய வரலாறு நமக்கு தெரியாது. ஆலய வேலை நடக்கிறதுனால நான் இதை தியானிக்க முடியலை. நான் என்ன செய்தி எடுக்கிறேன்னு சொல்லி திங்கக்கிழமை நான் ஜெபம் பண்ணிட்டு போது ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லிட்டார். ஆனால் என்னால் அதை எடுக்க முடியல, எடுத்த உடனே பேச முடியாது. ஆனால் தாவி சொல்றார், கீழையாத்து என்னுடையது. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, நான் சொல்றது புரியுதா? என்ன பார்க்கணும்? நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், சபைக்கு சீட்டு மாற்ற போகிறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சீட்டு மாற்றுறதே எனக்கு தெரியாது பாஸ்டருங்கிறாங்க. அப்படின்னா சபையில் வந்து என்ன கேட்குறீங்க நீங்கள் உட்காந்து? அதுதான் என்ன சொன்ன, காது உள்ளவன் கேட்கறான். அதனால இங்கே கவனிங்க. தாவீது சொல்ற அந்த வசனத்தில் வாசிக்கும் போது கீழையாத்து என்னுடையது, மனாசையும் என்னுடையது. நான் சொல்றான், அதோடைய ஆழத்தை நான் சொல்லிட்டு போயிறேன். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும். கீழையாத்து என்னுடையது. யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள ஒரு செழிப்பான மலைநாடு தான் இந்த கீழையாத்து. பிஸ்கா, அபாரி, பேயோர் இதை சேர்ந்த. இதன் வடப்பாகம் வந்து மனாசைக்கும், தென்பாகம் வந்து ரூபருக்கும் கொடுக்கப்பட்டது. இது சில சமயங்களிலே கீழையாத் மலை என்று சொல்லி அழைக்கப்படும். ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது 31 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கும் போது இப்படியாய் வாசிக்கிறோம். வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஆதியாகம் 31:21. இப்படி அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்து போட்டு கடந்து போனான், கீழையாத்து மலைக்கு ஓடி போனான். ஆண்டவர் சொல்றான், கீழையாத்து மலைக்கு ஓடி போனான். என்னாகமம் 32 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றாரு. வாசிக்கும் போது என்னாகமம் 32:1. சீக்கிரம் சீக்கிரம் வாசிக்கணும். ரூபன் புத்திரருக்கு, காத் புத்திரக்கு ஆடு மாடு மிகவும் திரளா இருந்தது. யாசர் தேசத்தையும் கீழையாத் தேசத்தையும் பார்த்த போது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமாய் கண்டார்கள். கீழையாத்தை குறித்து நிறைய காரியங்கள் ஆண்ட சொல்லிக்கார். நான் அதை கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சரித்திரபூர்வமாக சொல்லிட்டு போயிடுறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இது வந்து ஆண்டவர் வடப்பாக்கம் மனாசைக்கும், தென்பாக்கம் யாரு கொடுக்கப்பட்டது? தென்பாக்கத்தை ஆண்டவர் யாரு கொடுத்தாராம்? இப்பத்தானே நான் சொன்னேன், யாரு கொடுத்தாராம்? ரூபனுக்கு கொடுத்தான். அதுங்காட்டி மறந்துடுறான். ஆண்டவர் அந்த காலத்தில் கீழையாத்தை பிரித்து கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். இதை கீழையாத்துல வந்து பிசின் தைலம் நல்லது. என்ன நல்லது? பிசின் தைலம். பூர்வ காலத்தில் பலஸ்தீனா தேசத்தில் வளர்ந்த ஒரு ஜாதி மரத்தில் இருந்து பிசின் எடுத்து அதை தைலமாக சரி கட்டினார்கள். அது விசேஷம் வாசனை உள்ளது, நோய்களை குணமாக்கும் தன்மை உள்ளது. இந்த இப்பொழுது அந்த தேசத்தில் இல்லை, வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதைத்தான் அவர் சொன்ன வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நான் என்ன செய்திக்கு வரல, உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் அப்புறம் சொல்றேன். 37 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் கண்களை ஏறி இருக்கும்போது இதோ பாருங்க, கீழையாத்தில் இருந்து வருகிற இஸ்ரவேலுடைய கூட்டத்தாரை அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். எகிப்து கொண்டு போகும்படி பிசின் தைலத்தையும். இப்ப பிசின் தைலம் அங்க வந்துருச்சா? பிசின் தைலம் அங்க வந்துருச்சா இல்லையா? புரிஞ்சுக்கொள்ள வேணும் வேதத்தை. கீழையத்தில் பிசின் தைலம் இருக்குது, அதை அவங்க விற்க கொண்டு போறாங்க. ஆதியாகமம் 43 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க 11, 43, 11. இஸ்ரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள்,
இந்த தேசத்துல உச்சிதமான வசதிகளில் கொஞ்சம் பிசுண்டாங்க. ஏன்னு கேட்டா இது விலையேற பெற்றது. என்ன பாருங்க, நீங்க ஒண்ணு பரட்டாதீங்க, எழுதாதீங்க. நீங்க ஏற்ற சுரக்கா கடைக்கு உதவான்னு சொல்லுவாங்க. என்ன பாருங்க, நான் சொல்றதை நீங்க பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க தியானிக்கவும் முடியாது. வசனத்தை எழுதிக்கங்க, நான் சொல்லிட்டேன். நான் பிரசங்கம் பண்ணலாமா, நீங்க பண்ணலாம்னு கர்த்தர் தரும்போது நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தா நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. இப்ப இந்த பிசின் தைலத்தை பொறுத்து பேசும்போது கீலேயாத்தில என்ன இருக்குதா, பிசின் தைலம் இருக்குது. ரூபனுக்கு மனசாய்க்கு கொடுக்கப்பட்ட தேசம் ஒரு மலை நாடு. அந்த மலை நாட்டில் வளர்ற ஒரு மரத்துல இருந்து இந்த பிசினை எடுத்து அதை தைலமாக செய்து அது நல்ல நோய்களை குணமாக்கும் தன்மை உள்ளது. அதை கொண்டு பெரிய காரியங்கள் செய்தார்கள். ஆனா எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கீலேயாத்தில பிசின் தைலம் இல்லையோ, அங்க ரணவைத்தனு இல்லையோ. நல்லா கவனிக்க வேண்டும். அவர் சொல்லும் போது கொஞ்சம் வேதனையோடு கொஞ்சம் ஆழமா அவர் அதை சொல்லி முடிக்கிறார். நல்லா கவனிக்கணும். எரேமியா அதை என்ன சொல்றான்னா, கீலேயாத்தில பிசின் தைலம் இல்லையோ, அங்க ரணவைத்தனு இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமங்க குமாரத்தி இன்னும் என்ன செய்தார், சுஸ்தம் இன்னும் ஏன் சுகமாகவில்லை. அந்த காலத்துல வைத்தியர்கள் தான், இந்த காலத்துல டாக்டர்ஸ் இருக்காங்க, எம்பிபிஎஸ் இருக்காங்க, 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு போலி டாக்டர் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல இருக்காங்க. வேதம் சொல்லுது, அந்த மாதிரி டாக்டர் அந்த காலத்துல இருந்திருக்காங்க, இந்த காலத்துல இருக்கிறாங்க. அதை தான் அந்த காலத்துல வந்து டாக்டர்ஸ் கிடையாது. எங்க போனாலும் கூடுதலும் வந்து அங்க இருக்கிறதெல்லாம் வைத்தியர்கள். இந்த எரேமியா அதை என்ன சொல்றாங்க, கீலேயாத்தில பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்க இல்லையோ, பின்ன என் ஜனமாகிய குமார்த்தி சுஸ்தமடையாமல் போனாள். ஏன் அப்படி போனாள்? இதை கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிக்க வேண்டும். அவர் அங்க என்ன சொல்றான்னு அந்த வசனத்துல வாசிக்கும் போது, கூடாம போன முன்ன இருந்த பாருங்க டாக்டர்ஸ்கள் இல்லை, எல்லாரும் யாரா இருந்தார்கள், அங்க வைத்தியர்கள். டாக்டர் கிடையாது, வைத்தியர்கள் தான் இருந்தாங்க. ஏன்னா லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றார், இப்படியாகி வாசிக்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்க, அப்புறம் நான் வந்துடுறேன். 43 வசனத்தை வாசிங்க, 8:43. அப்பொழுது பாருங்க, 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு செல்வம், ஒருவரால் என்ன செய்ய முடியவில்லை, வைத்தியர்கள் செலவழித்து ஒருவனாயிலும் சுத்தமாக்கப்படாது இருந்த ஒரு ஸ்திரீ போதும். அப்ப தனக்கு உண்டான எல்லா ஆஸ்தி செலவு அளித்தாலும் வைத்தியர்களால் என்ன செய்ய முடியவில்லை, சுகமாக்க முடியவில்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், கீலேயாத்தில பிசின் தைலம் இல்லையோ, அங்க ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன என் ஜனமகிய குமார்த்தி ஏன் இன்னும் சுஸ்தமாகாமல் போனால். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல பாஸ்டர் அங்க இல்லையா, வசனத்தை சொல்ற ஊழியக்காரர் அங்க இல்லையா, நல்ல ரணத்தை பிதுக்கி சொல்ற வைத்தியன் அங்க இல்லையா? அவன் அப்படித்தான் பேசுறார். ஏண்டாக்க மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் அவர் சொல்லும்போது சொல்ற 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறான். மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் ஒரு வசனம் தேடுங்க. மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, மார்க் எழுதிய சுவிசேஷம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25. அப்போது 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியரால் மிகவும் என்ன செஞ்சா, வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதனால் என்ன செய்யலாம், வருத்தப்படுகிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன், நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சுஸ்தமாவன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அந்த காலத்தில் டாக்டர்ஸ் கிடையாது, வைத்தியர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். வைத்தியர்கள் அவங்க யாரா இருந்தார்களா, எல்லாத்தையும் செலவழித்தா கூட என்ன செய்ய முடியல, குணமாக்க முடியவில்லை. அப்படி வைத்தியர்கள், போலி டாக்டர்ஸ் இப்ப இருக்காங்க பாருங்க, எத்தனை பேரை பிடிக்கிறாங்க போலி டாக்டர்ஸ்.
எத்தனை போலி டாக்டர்ஸு வைத்தியம் பார்த்துட்டு எத்தனை பேர் செத்து போகிறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் என் ஆண்டு சபைக்கு சொல்றது வேற, இது வேற. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவன் சொல்லும்போது என்ன சொல்றான், அங்கே வாசிக்கும் போது என்ன சொல்றா, அப்பொழுது 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான பணமெல்லாம் அவள் செலவு அளித்து அவளால் என்ன செய்ய முடியல, டாக்டரால் குணமாக்க முடியவில்லை. இப்போ வேதனை படுறா, என் சொத்தெல்லாம் போச்சு, என் பணமெல்லாம் போயிடுச்சு, எனக்கு இன்னும் என்ன செய்யலை, ஒரு விடுதலை இல்லை. இன்னைக்கு பாருங்க, அநேக லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க, ஆனால் ஒரு வாரத்தில் செத்து போவாங்க. என்ன சொல்லுங்க, பல லட்சம் செலவு பண்ணி இறந்துட்டாருமாங்க. ஆனால் தேவன் அப்படி இறப்பதற்கு நமக்கு சம்மதிக்கிறவர் இல்லை. அதனால சொல்றா, கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தன் இல்லையோ, பின்ன என் ஜனமக குமார்த்தி ஏன் இன்னும் சுத்தமாகவில்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கீழையாத்துல வைத்தியன் இல்லையா? நான் வேதம் சொல்லுது மல்யாவில், ஆசாரியர்கள் அறிவை காக்க வேண்டும். வாசிங்க வாசிங்க வாசிங்க, மல்யான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். காக்க வேண்டும். வேதத்தை என்ன செய்வாங்க? ஊழியக்கார வாயில என்னத்தை தேடுவாங்க? என்னத்தை தேடுவாங்க? வேதத்தை தேடுவார்கள். என்னத்தை தேடுவாங்க? இன்னைக்கு வேதத்தை தேடுகிற ஜனங்கள் இருக்காங்களா? கிடையாது. ஆசிரியர் உதடுகள் அறிவை காக்க வேணும், வேதத்தை வாயில தேடுவார்கள். யாரு? ஆண்ட சொல்றா, என்னுடைய ஊழியக்கரை அக்னி ஜுவாலையாகவும் கர்த்தருடைய தூதனாகவும் வைத்திருக்கிறார். தூதர்களை கர்த்தர் என்ன வைத்திருக்காரா? காற்றுகளாக வைத்திருக்கான்னு சொல்றாரு. தூதனை எப்படி வச்சிருக்காரு? காற்றுகளாக வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நிறைய வசனத்தை நான் சொல்றேன், நீங்க குழம்பிடாதீங்க. அப்ப தேவன் சொல்ற வசனத்தை நீங்க கவனிக்க வேண்டாம். இந்த வசனத்துல வாசிக்கும் போது என்ன வாச்சம்? 28ஆம் வசனத்துல அநேக வைத்தியருக்கு செலவழித்து அவன் என்ன ஆகல, சற்று குணமடையவில்லை, வேதனைப்படுகிறார். இன்னைக்கு நல்ல ஊழியக்கார சபையில இல்லையோ, வசனத்தை சொல்லக்கூடிய ஊழியக்கார இல்லையோ, இப்படித்தான் கேட்குறான், என் ஜனம் இன்னும் ஏன் சுஸ்தமாகவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சத்தம் சொல்லும். ஹல்லேலூயா கையை சொல்லாங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரன் வசனத்தை சொல்லிட்டா விசுவாசிக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. ரண வைத்தியம் என்னவா இருக்குன்னு, உனக்கு ஒரு புண்ணு இருக்குனாக்க அந்த புண்ணுல இருக்க சீலை நல்லா பிதிக்கிட்டு மறந்து பட்டா தான் சீக்கிரம் ஆறும். சீக்கிரம் ஆறுமா லேட் ஆகுமா? சீக்கிரம் ஆறும். சீக்கிரம் ஆறணும்னாக்கா அந்த ரணத்தை என்ன செய்யணும்? பிதிக்கி எடுத்தா தான் கருத்தை சீக்கிரமாக உனக்கு அதை ஆண்டவர் குணப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதான் எரேமியா சொன்னா, அந்த வாசிக்கிறேன் எரேமியா 8:22, கீலேயாத்தில பிசின் தைலம் இல்லையா? வடப்பாகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கீலேயாத்தில வடப்பாகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு? விடிய விடிய கதை கேட்டுட்டு விடிஞ்சோன்னு கேட்டான சீதைக்கு சித்தப்பேன். இப்பதான் சொன்னேன். அப்ப நீங்க எந்த அளவுக்கு கேட்கறீங்க புரிந்துக்கங்க. நான் அழகா சொன்னேன். வடப்பாகம் மனாசைக்கு கொடுக்கப்பட்டது, தென்பாகம் ரூபனுக்கு கொடுக்கப்பட்டது. வேதத்தில் தெளிவா சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு மறைவான பொருள்களை எடுத்து சொல்றேன், நீங்க சரியா புரிந்து கொண்டா தான் நீங்க கீலேயாத்தை பொறுத்து தெரிந்து கொள்ள முடியும். அப்ப கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையோ, அங்க ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன என் ஜனமக குமார் இன்னும் ஏன் சுஸ்தமாகவில்லை. ஹல்லேலூயா. இந்த கீலேயாத்து நீங்க நல்ல பட்டணம் நினைச்சிடக்கூடாது. கீலேயாத்து ரொம்ப அக்கிரமம் நிறைந்த ஒரு தேசம். சோதோகுமாரா பட்டணம் மாதிரி உள்ள ஒரு தேசம். நல்லா புரிந்து கொள்ளணும். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிங்க. 6:8 சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன 6ஆம் அதிகாரம் 8ஆம். கீலேயாத்து கீலேயாத்து என்ன சொல்றாரு? கீலேயாத்து சோதோகுமாரா பட்டணம் மாதிரி உள்ள பட்டணம். அக்கிரமம் இருந்தது.
அதுதான் ஆண்டவர் கேட்கிறார், கீலேயாத்துல பிசுன்தாயில இல்லையோ, அங்க ரணவைத்தியன் இல்லையோ, என்ன பின்ன ஏன் ஜனமே குமார் தின்னும்? ஏன் அக்கிரமம் அந்த தேசத்துல? சோதம் கோமார பட்டணத்தை அழித்த என் ஆண்டவர் இந்த தேசத்து மேல கண் வைத்து சொல்றார், கீலேயாத்தில் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் இது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. கீலேயாத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கீலேயாத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னா, கீலேயாத்துல பிசுன்தாயில இல்லையா, அங்க ரணவைத்தியன் இல்லையா, பின்ன என் ஜனமைய குமார்த்தி ஏன் இன்னும் சொஸ்தமாகவில்லை. ஹல்லேலூயா. இப்ப அவர் சொல்றா, அந்த சோத குமார பட்டணம் எப்படி இருக்குதா? எப்படி இருக்குதா? அக்கிரமம் நிறைந்த பட்டணம். அங்கிருந்து விடுதலை ஆக்க வேணும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ரெண்டு கை தூக்கி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? ரணவைத்தியரை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் தெளிவா தான் பேசுறான். நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்லும்போது சொல்றா, வாசிங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், சீக்கிரமா வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு வசனம், முதல் ஒரு வசனம் வாசிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:14 வாசிச்சிருங்க. பாருங்க, அவர் சொல்றார், என் ஜனம் இல்ல, என்ன இல்ல என் ஜனத்துக்கு? என் ஜனத்துக்கு சமாதானம் இல்ல. சமாதானம் இல்லாத ஜனங்கள். அதான் சொல்றார், சமாதானம் இல்லாத இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லிய ஜனத்தின் காயங்களே மேபூச்சாய் குணமாக்குகிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப ரணவைத்தியன் எப்படி இருக்கிறானா? மேபூச் சீலை பிதிக்க எடுக்கிறது இல்லை. நீ பாவம் செஞ்சுட்டு நீ பாவம் செய்யற, இதை விட்டு அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லணும். ஏன் பிரதர் செஞ்சுனா சரி, இனி செய்யாதுங்க சொல்லவே கூடாது. ஒருவன் பாவம் செய்தா எல்லாருக்கு முன்பாக என்ன செய்து கொள்ளணும்? கடிந்து கொள். அதான் ரணவைத்தியன். மேபூச்சா பூசெல்லாம் ஒன்றுக்கு உதவாத வைத்தியன் வேதம் சொல்லுது. போலி டாக்டர்ஸ். ஆண்டவர் சொல்ல, சபையில நல்ல வைத்தியன் இல்லையோ, அங்க பிசுன்தாயில இல்லையோ, என் ஜனம் ஏன் இன்னும் பாருங்க எவ்வளவு அழகா சொன்ன. வாசிங்க வாசிங்க வாசிங்க. அந்த 6ஆம் அதிகாரம். சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்கள் என்ன செய்யறாங்க? மேபூச்சா. பயப்படாங்க, கர்த்தர் உங்களை ஆசிரியப்பா, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை சார். நீ பாவம் செஞ்சா மனம் திரும்ப, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பாவம் செஞ்சத ஊழியக்காரனை சும்மா சரி கர்த்தரனை ஆசீர்வதிப்ப கர்த்தரனை ஆசீர்வதிக்கவே மாட்டான். சீலை பிதிக்க எடுத்து நல்ல வைத்தியம் செஞ்சாதான் அந்த சீக்கிரமா நீ குணமாக கர்த்தரனை ஆசீர்வதிக்க தொடங்குவார். சொல்லுங்களேன் ஒரு அல்லையா. கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. அதான் கீலேயாத்தை பொறுத்து. கீலேயாத்தை வந்து அக்கிரமம் இருந்த பட்டணம். இன்னைக்கு சபையில நல்ல ஊழியக்காரனுங்க இல்ல, சத்தியத்தை சத்தியமா சொல்ல மாட்டேங்கிறான். மேபூச்சா கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தரனுக்கு நன்மை செய்வார், நீ ஆசீர்வாதமா இருப்ப, கர்த்தரனை பெருக பண்ண. நான் சொல்றேன், நீ இருக்கிற விதத்துல இருந்தா கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன பாருங்க, என்ன பாருங்க, நல்ல வைத்தியனா இருக்க வேண்டாம், போலி டாக்டரா இருக்கக்கூடாது. நல்ல மருந்து தெரியணும். 1000 பேரை கண்டுபிடிச்சா அரை வைத்தியனா, 1000 பேரை கொண்டு வந்தா அரை பைத்தியனா. தமிழ்ல எழுதி வச்சிருக்கேன், எத்தனை பேர் படிச்சிருக்கோம் தெரியாது. 1000 பேரை கண்டுபிடிக்கணுமா வைத்தியன்? நம்ம இன்னைக்கு என்னதான் கண்டுபிடிக்கிறோம்? இங்க என்ன சொல்றார்? சமாதானம் இல்லாது இருந்தும் என் ஜனங்களை காயங்கள் என்ன செய்றாங்க? மேபூச்சா பூச. நீ பாவம் செஞ்சுட்டு வந்து சபையில உட்கார்ந்துக்கிட்டு சோத்திரம் 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 சொன்னாலும் கர்த்தரனை ஆசீர்வதிக்க மாட்டான். நீ மனம் திரும்பி மனப்பூர்வமா உன் பாவங்களை விட்டு தேவ சமூகத்தில் அறிக்கை செஞ்சு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, நான் செஞ்ச பாவங்களை மன்னி சொல்லி நீ ஒத்துக்கொண்டா கர்த்தர் ஒன்னு ஆசீர்வா, குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. என் ஜனத்தை என்ன செய்றார்களா? என் ஜனத்தை என்ன செய்றாங்களா? மேபூச்சா பூச வைத்தேன்.
நான் சொன்னேன், நான் மேப்பூச்சா எனக்கு பூச நான் வசனத்தை வசனமாக பேசுவேன். கேட்டு இருந்தால் உட்காரு, இல்லையா விட்டுரு. நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீ செய்கிற பாவத்தில் மனம் திரும்பு. அதுதான் என்ன சொன்னா, கீழையாத்தில பிஷிங் தைலம் இல்லையோ, அங்கே ரணவைத்தியன் இல்லையோ, இன்னும் என் ஜனமாகிய குமார்த்தி சபையில ஏன் இன்னும் சொஸ்தமாகாம இருக்க? 8:30 மணிக்கு ஆறணும், 9:30 மணிக்கு வர. எதுக்கு வர? காலையில பாட்டு பண்ணா பாட்டு பட ஏன் வர்ற? இல்ல இன்னும் குணமாகல. உன் சீலை பிதுக்கத்தான் ஆண்டவர் சொல்றார். உன் எண்ணங்களை எல்லாம் பிதுக்கி ஆண்டவர் நல்ல வைத்தியனை உன்னை என்ன செய்யணும்? நல்லா அவனை சுகமாக்கி கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்ப. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஒரு வசனம் இப்படி சொல்லுது. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதானம் இல்லாத இருந்தும் சமாதானம் என்று சொல்லி என்ன சொல்றாரு? சமாதானம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? முதல்ல மேபூச்சா பூசினாங்க. இப்ப இங்க என்ன சொல்றாரு இவரு? இந்த 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? 10ஆம் வசனத்துல, சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவன் சாரம் இல்லாத சார்ந்து அதுக்கு என்ன செய்யறான்? பூசுறான். பாச அரலச கடிந்து கொள்ளுகிறார். அவர் அப்படித்தாக்க பேசுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அது பூச்சி பூசுறான். சாரம் இல்லாத சாந்த நீ பூசுனா உன் சுவர் நிக்காது, இடிஞ்சு விழுந்துடும். நீ ரொம்ப நாளைக்கு தேவ சமூகத்துல நிக்க முடியாது. நல்ல சாரம் உள்ள சாந்த பூசுனா நீ தேவ சமூகத்துல நிக்கலாம். எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த மழை வெள்ளம் வந்தாலும் சரி, எது ஒண்ணு இல்ல மோதி அடிச்சாலும் சரி, நீ கீழே விழ மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிங்க? என்ன அல்லலியா வர மாட்டேங்குது? கஷ்டமா இருக்குல்ல? வேதம் தெளிவா சொல்லுது. என் ஜனங்கள் இன்னும் என்ன ஆகவில்லை? சொசமல்ல. இங்கதான் சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். இன்னைக்கு நீ சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம் தேவ சமூகத்துல. ஏன் உனக்கு சமாதானம் இல்லை? அதை நீ சிந்தித்து பார்க்கணும். என்ன காரணத்துல எனக்கு சமாதானம் இல்லை? அதை தேவ சமூகத்துல சொல்லி பாரு. கர்த்தர் உனக்கு சமாதானம் கொடுப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை பண்ணி விட்டுக்கிறவர நீ சொன்னாதான் கர்த்தர் செய்வார். நம்ம இடத்துல பாவம் இல்லை என்பமாகில் நம்ம நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்பார். நம்ம சொல்ல, நான் ஒரு பாவமும் செய்யல. நீ ஏமாத்தாத ஆண்டவரை. நீ செய்த பாவத்தை தேவ சமூகத்துல சொல்லு. ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறவா, உன்னை சொஸ்தமாக்குவா, உன்னை விடுதலை தரா. 11ஆம் வசனம் சொல்லுது. 11, சாரம் இல்லாத சார்ந்த பூசுகிறவர்களை நோக்கி இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகிற மழை பெய்யும், சொரியும், மழை சொரியும், கொடிய புசல் காற்று அது மேல பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசண பூச்சி எங்க என்று சொல்லுவார்கள் அல்லவா? அல்லேலூயா. தந்த பூச்சி. உனக்கு கஷ்டம் வரும்போது இந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாரா என்னமோ தெரியல, என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம். பாவத்தை பிதிக்க எடுத்து நல்ல ரணவைத்தியனா பிதிக்க எடுத்து உனக்கு மறந்து போட்டா சீக்கிரம் குணமாகிடுவார். நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. அது இல்லாம மேபூச்சா பூசுறது. கீழையத்துல பிசித்தல இல்லையோ, அங்க ரணவைத்தியன் இல்லையோ, என் ஜனமாகிய குமார் இன்னும் 60ஆம் சங்கீதத்துல சொன்னால தாகுது, கீழையாத்து என்னுடையது. ஒரு சரித்திர பூர்வமா சொன்னேன். தென்பாங்க யாருக்கு சொந்தம் கீழையாத்து, வடப்பாங்க யாருக்கு சொந்தம் கீழையாத்து. அந்த மலை பிரதேசத்தை பேசுனேன். தேவன் நல்லவா. பலஸ்தீனா நாட்டில் அது இருக்குது. அந்த கீழையாத்து, அந்த கீழையாத்துல வளர்ற ஒரு ஜாதி மரத்தில் இருந்து தான் பிசின் தைலத்தை எடுத்து அதை தைலமாக செஞ்சு அதை கொண்டாடுவார்கள். அது வாசனை உள்ளது, அது நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை உள்ளது. அது இப்போ அந்த தேசத்துல என்ன இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்குது. அந்த வார்த்தை நம்மளை குணமாக்கி கொண்டு இருக்கும்.
ஆனா அவர் என்ன சொல்றா, எசேக்கியேல் 13:12 சொல்லும்போது, வாசிங்க 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 சீக்கிரம். சுவர் என்ன செய்யும்? சுவர் விழும்போது எங்கேண்டு? ஏமா சபைக்கு போனல்ல, பைபிள் தீட்டு ஓடனல்ல, ஜெபம் ஜெபன்னு ஓடுனல்ல, இன்னைக்கு ஏமா உனக்கு இவ்வளவு கஷ்டம்? மற்றவங்க கேட்பாங்க, நான் என்னங்க செய்யணும்? உன் பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமுதிரம் உட்கார்ந்து நீ ஜெபித்து இருந்தால், இந்த 12ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொல்லுது? இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்க? நீ பைபிளை தீட்டு வந்தது எங்க? நீ ஜெபம் பண்ணினது எங்க? தேவ சமூகத்தில் ஓடி வந்தது எங்க? நீ விழுந்து போவதுக்கு காரணம், நீ இன்னும் தேவனுடைய வேதத்தை நன்றாய் புரிந்து கொள்ளவில்லை. நீ ஆழமா தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொண்டால், அது சொல்லும்போது சடா கொடிய காத்து, புசல் காத்து அதுவே என்ன செய்யும்? விளக்கும். அப்படித்தானே சொன்ன 11 வசனம். சாரம் இல்லாத சாந்த பூசுகிறவர்களை நோக்கி இது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கண்மலையும் சொரிவாய், கொடிய புசல் காத்து அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசண பூச்சி எங்க? இன்னைக்கு ஏன் வேதனை, ஏன் பிரச்சனை, ஏன் சமாதானம் இல்லை? என் ஜனஜாங்கள் சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. என்னத்த பூசுறாங்க? சாரம் இல்லாத சாந்தம். நான் சொல்ற வேதத்தோட நீங்க ஒத்து ஓடுனா கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறவர். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? அதனால தான் சொல்லும் சொன்னார், எரேமியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமார்த்தின் காயங்களே மேபூச்சா அகசனா, ஏன் என் குமார்த்தி சுஸ்தமாகவில்லை? அப்படித்தானே சொன்னார் எரேமியா 8:22. இல்லையா? அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமார்த்தியின் காயங்களை மேபூச்சாய் பூசுறார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் உன் சீலை பிதுக்கி எடுத்து உனக்கு மருந்து போட்டா சீக்கிரம் குணமாவ, நீ எழுந்து நடப்ப, நீ நல்லா இருப்ப, கர்த்தர் உனக்கு புது பலன் கொடுப்பார், நீ ஆசீர்வாதமா இருப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ சீலை பிதிக்காததா விசுவாசம் எல்லாம் இந்த பாஸ்டர் இப்படி பேசுறார். நான் சொல்றேன், நல்ல வைத்தியர் இப்படித்தான் பேசுவா. அங்க போலி டாக்டர் இருக்கிறனால அவர் சொல்லிட்டார், கோடிக்கணக்கான ரூபாய் என செலவழித்து எனக்கு என்ன செஞ்சிருச்சு? இப்ப லூக்கால என்ன வாச்சோம்? அநேக வைத்தியருக்கு சொத்தெல்லாம் செலவழித்து கொஞ்சம் கூட என்ன ஆகல, சுகமாகல. அப்ப நல்ல வைத்தியர் நானவர் தான். அவர் என்ன சொன்னா, நானே உனக்கு நல்ல வைத்தியன், நானே உனக்கு நல்ல பரிகாரி. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானிச்சன், பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லை, நீ தேவ சமூகத்தில் சொன்னா, உன் சீலை பிதுக்கி எடுத்தா சீக்கிரம் காயம் மாறும், உன் வாழ்க்கையில நீ நிம்மதியாய் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் எரேமியா 6ஆம் அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கும் போது அழகா வாசிச்சோம் இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசன 6ஆம் அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கிறது பார்த்தீங்களா? என் ஜனத்துக்கு என்ன இல்லை? நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க போகும்போது கர்த்தர் உங்களை ஒரு சமாதானத்தோடு அனுப்புவா. எத்தனை பேர் நம்பி வந்திருக்கீங்க? என் ஆண்டவங்க சீலை பிதிக்கி எடுப்பா, அவங்க பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அதான் நான் அந்த வசனத்துல வாசிக்கும் போது, சமாதானம் இல்லாது இருந்தோம் சமாதானம் என்று சொல்லி ஜனத்தின் காயங்களை மேபூச்சாய். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்க பாவ அறிக்கை செஞ்ச ஆண்டவருடைய சமூகத்துல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? மாற்றி தருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமத்தில் நம்மள போயிருப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் கடந்து வந்திருக்கேன். தாவீது சொன்னார், மனாசே என்னுடையதுன்னு சொன்ன தேவன். அங்க வாசிக்கும் போது கீலேயாத் என்னுடையது, மனாசையும் என்னுடையது, எப்ராயிமும் என்னுடையது, எல்லாம் என்னுடையது தான். ஆண்டவர் நம்மளுடையவர் தான். எல்லாரும் எழுந்து நிற்பா தேவ சமத்தில். ஆண்டவரே, இன்னைக்கு நான் கடந்து வந்திருக்கேன் ஐயா. நீ சொல்றீங்க ஆண்டவரே, கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, அங்க ரணபைத்தன் இல்லையா, பின்ன என் ஜனமாக குமார்த்தி ஏன் இன்னும் சுஸ்தமாகவில்லை? இன்னைக்கு சபையில ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரே, ஒரு விடுதலை இல்லை. சாரம் இல்லாத சாந்த பூசுகிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். மே பூச்சா பூசுகிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். கொடிய காத்து வீசும் போது அதை இடிந்து விழும் என்று பார்க்கிறோம். கண்மேல சொரியும் போது அதை இடிந்து விழும் என்று சொல்லி பார்க்கிறோம். நிலைத்து நிற்க முடியாத அளவுக்கு சாந்து இன்னைக்கு சாரம் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவரே, என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்து அந்த அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் சொல்லி வாசிக்கிறோமே. ஒரு தேவப்புல தேவனுடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவனுடைய வசனத்தில் நடக்கும்போது அந்த வசனம் ஒரு நாள் உங்களை கைவிடாது. வசனம் உங்களை உறுதிப்படுத்தான். கண்மேலையில் மேல் கட்டின வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் உங்களை ஒப்பிடுவேன்னு என்ன சொல்றான்? கண்மலையின் மேல் உங்கள் வீடு இருந்தால் எந்த புயல் காத்து வீசினாலும் சரி, எந்த பெருவெல்லாம் வந்தாலும் சரி, அந்த வீட்டை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு தேவன் மேலே நீங்கள் அவங்க வீட்டை கட்டக்கூடியதாக நீங்கள் அவங்கள முதலாவது மனம் திரும்ப வேண்டும். தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஏன் எனக்கு எல்லாம் தடையாக இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன் எனக்கு ஒரு விடுதலை இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிருக்கிறேன்? ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நீ இன்னைக்கு வந்திருக்கலாம். ஜனங்களை மேப்பூச்சாய் பூசி 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 காயங்களை கட்டி ரணத்தை பிதிக்க எடுக்காதனால சீல் வைத்ததுனால இன்னைக்கு ஜனங்கள் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களை கருத்துடைய கருத்தில் ஒப்பிடுங்க. ஆண்டவரே, கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன என் ஜனமங்க குமார்த்தி ஏன் சுஸ்தமாகவில்லைன்னு கேட்குறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய சபையில் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். வேத வசனத்தை நாங்கள் கேட்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய சீல் பிதுக்கப்படட்டும் ஐயா. என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய அக்கிரமத்தை நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. என் துணிகிற பாவத்தை அறிக்கை செய்கிற ஆண்டவரே, நான் உம்முடைய கருத்தில் விடுக்கிறேன். என்ன இன்னைக்கு மன்னியோ, எனக்கு ஒரு சமாதானத்தை தாரோ, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரோ. என் பிள்ளைகள் ஆசீர்வாதிக்கப்படட்டும். நாங்கள் விடுதலை காண உதேசையோ, எங்கள் தடைகளை உடைத்து போடும். எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எருக முதல் இன்னைக்கு உடைந்து விளட்டம் ஐயா. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை? ஏன் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை? ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு வேதனைகள்?